நீங்கள் வந்து நம்பி 1.5 கோடியை போட்டீங்க. இப்போ 1.5 கோடி ஒரு ப்ராடக்ட் உன் கையில் இருக்குது. இதை நம்பி உன்னால் 15 லட்சம் போட முடியாதான்னு. கண்டிப்பாக யானை வாங்கிட்டு சாப்பிட போகிறதுக்கு அது மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா வாட் இஸ் அவுட்புட்னு ஒன்று இருக்குது. எக்ஸாக்ட்லி. அவுட்புட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிடிலேருந்து ஒரு நல்ல படம் அமேசானில் செலக்ட் ஆனால் கூட 50 லட்ச ரூபா தான் கலெக்ஷன் ஆகும். அது ஏன் மலையாள சினிமான்ற போது அதுக்கு ஒரு வேல்யூவாகவும், தமிழ் சினிமாவில் அதே மாதிரி படம் கொடுத்து அதை பார்க்குறதுக்கும் ஆள் இல்லாதவும்? மலையாள படம் மாதத்துக்கு ஒரு படத்தை சூப்பர்னு சொல்லுவாங்க. தெலுங்கு படம் கொண்டாடுவாங்க, அங்கே கூட ஓடாது. ஆனால் தமிழ் படம் மணிரத்னம் சார்கிட்ட போய் பொன்னியின் செல்வன் நல்லா இல்லைன்னு சொன்னால் என் படம் எடுத்து முடிக்கிறது தான் அவரோட வெற்றி. ஒரு சினிமாவில் எப்போவுமே வெற்றிங்கிறது எடுத்து முடிச்சாலே போதும். போன வருஷம் வந்து ஒரு 100 புதுசாக தயாரிச்சாங்க. 100 படம் ப்ரொடியூசருக்கு லாஸ், 100 கோடி லாஸ். ஆனால் 10,000 யூடியூபர் 100 கோடி ரூபா சம்பாதிச்சாங்க. போஸ்டர் செலவு வந்து முன்னாடி 5 லட்சம் பண்ணாங்கன்னா இப்போ 1 லட்சம் ரூபா தான் போஸ்டர் செலவு பண்ணுறாங்க. ஆனால் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் டிஜிட்டலுக்கும் 5 லட்சம் டு 10 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. நீங்கள் அந்த சுத்தி நாராயணன் அவங்களோட வீடியோ லீக் ஆன போது அதுக்கான காரணம் ஆப்போசிட்லேருந்து பேசுனது நீங்கள் தான் உங்களுடைய ஃபோட்டோ போட்டு இந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களை கான்ட்ரவர்சி இழுத்து போட்டாங்க. நான் கேஷுவலாக இப்போ பஸ் தான் அப்படியே மச்சான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு அன்னைக்கு வந்த அந்த அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் சரி ஒரு மேடை இருக்குது, மைக் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஒரு வாய்ஸை உருட்டுனேன். சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பட்டிங்காக நீங்கள் ஒரு ஐடியிலேருந்து நீங்கள் வந்து படம் பண்ணீங்க, இதே மாதிரி கதை வச்சுட்டு இருப்பாங்கல்ல, நானும் படம் பண்ணணும் அப்படின்ற போது என்ன பட்ஜெட்டில் பண்ணணும், யார் பெருசாக வச்சு பண்ணணுமா வேணாமா, இல்லை அதை எப்படி நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ப்ரொடியூசருக்கும் டவுட் இருக்கும், டேரக்டருக்கும் டவுட் இருக்கும், மற்ற டெக்னீஷியன்ஸுக்கும் இருக்கும். அது ஒரு கிளாரிஃபை பண்ணலாமா? ஏன்னா சின்ன பட்ஜெட்டுக்குன்ற போது இன்னும் உதவியாக இருக்குல்ல அவங்க. இதை வந்து பட்டிங்க்கு முன்னாடி என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கிட்ட வரவங்க படம் முடிச்சு வருவாங்க. அவங்க 2 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. 2 கோடியில் நம்ம கரெக்டாக கணக்கு பார்த்தோம்னா 1.5 கோடி தான் இருக்கும். ஆனால் அந்த 1.5 கோடி அவன் படம் எடுத்துருவான். அதை வந்து ஒரு 15 லட்சம் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்பேன், வெறும் காற்றுலேயே கற்பனையில் இருந்த ஒரு கதைக்கு நீங்கள் வந்து நம்பி 1.5 கோடியை போட்டீங்க. இப்போ 1.5 கோடி ஒரு ப்ராடக்ட் உன் கையில் இருக்குது. இதை நம்பி உன்னால் 15 லட்சம் போட முடியாதான்னு கேட்பேன். கண்டிப்பாக யானை வாங்கிட்டு சாப்பிட போகிறதுக்கு அது மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு அதுக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இல்லை சார் இப்போ தேட்டரில் ஓடுறது இல்லை, தேட்டரில் அது உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுமா, தேட்டரில் ஓடுறது இல்லை, தேட்டரில் ஓடுது இல்லை, நம்ம வெளியே கொண்டு தான் அவனை 1.5 கோடி செலவழிச்சிட்டோம். இப்போ புதுசாக படம் எடுக்கிறவங்க எனக்கு நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. என்னை பொறுத்தவரை எல்லாரும் சொல்லுவாங்கன்னா, அவருக்கு தெரிய மாட்டேங்க, அவர் படம் எடுக்கனாலே 2 கோடி. எனக்கு அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு 2 லட்சம் நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு காசு செலவு பண்ணால் 25 நாளுக்கு மேலே ஷூட்டிங் பண்ணாதீங்க. ஏன்னா பெரிய பெரிய டேரக்டரே அவ்வளோதான் பண்ணுறாங்க. 50 லட்சத்தில் ஷூட்டிங் செலவு முடிச்சிடலாம். கேமரா அந்த எக்ஸ்பெர். ஒரு ஆர்டிஸ்டா இப்போ 2 ஆர்டிஸ்ட், இப்போ மிடில் கிளாஸ்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் இருக்கார். ஸோ இப்போ அவர் மாதிரி ஒரு 2 ஆர்டிஸ்ட் 3 ஆர்டிஸ்ட்டுக்கு 1 கோடி ரூபா செலவு பண்ணாலும், 1 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட்டை நான் சொல்கிறேன். 1 கோடி ரூபா போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு 50 லட்ச ரூபா. 2 கோடிக்கு அருமையான படம் எடுக்கலாம். 2 கோடி நான் சொல்கிறது அருமையான படம் இல்லை. எனக்கு இப்போ ஒரு புதுசாக ஒரு பட்டிங்காக வராரு, அவருக்கு வந்து அந்த இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா வாட் இஸ் அவுட்புட்னு ஒன்று இருக்குது. எக்ஸாக்ட்லி. அவுட்புட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிடிலேருந்து ஒரு நல்ல படம் அமேசானில் செலக்ட் ஆனால் கூட 50 லட்ச ரூபா தான் கலெக்ஷன் ஆகுது. ஓடிடியில் 50 லட்சம் தான். அதுக்கப்புறம் அந்த ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், ஓவர்சீஸ் எல்லாமே ஒரு 10 லட்சம் போட்டால் கூட 1 கோடி தான் ரிட்டர்ன் வரும். 1 கோடி தான் உங்களுக்கு ரிட்டர்ன். இது நான் சொல்கிறது நல்லா ஜாஸ்தியாக சொல்கிறேன், இல்லை ஒரு 75 லட்சம் தான் ரிட்டர்ன் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த படத்தை தேட்டரில் தாங்க வைக்கணும். ஒரு படம் தேட்டரில் ஜெயிச்சா மட்டும்தான் அந்த படத்தோட ப்ராஃபிட். இப்போ நீங்களே நினச்சி பாருங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிடி கிடையாது, சேட்டலைட் கிடையாது, ஹிந்தி கிடையாது, தெலுங்கு, மலையாளம் படம் அப்போ எங்கே ஓடும்? தேட்டரில் வந்து ஓடினாதான் அது கலெக்ஷன், இல்லைன்னா இல்லை. இப்போ அதே மாதிரி ஆயிடுச்சு. படம் தேட்டரில் நின்றுச்சுன்னா நமக்கு லாபம். மற்ற எல்லாமே ஒரு இதுதான், என்னது ஒரு கொசுறு மாதிரி தான். கண்டிப்பாக அவன் 1 கோடி 2 கோடி போட்டான்னா அவனுக்கு 1 கோடி தான் வரும், 75 லட்சம் தான் வரும். ஸோ தேட்டரில் நிற்கிற மாதிரி படம் எடுக்கணும். ஓகே. தேட்டரில் இப்போ லாஸ்ட்டாக என்ன ஓடிச்சு? அனுபவம் பொல்லாதது ஓடிச்சு. அதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிச்சு, லவ்வர், அந்த மாதிரி எல்லா படமும் 3 கோடி 2 கோடி கலெக்ஷன் தான். சின்ன சின்ன படங்கள் பட்ஜெட்டில் பெரிய ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் வரணும். ஸோ இதுக்கு 100 கோடி போடணும்னு அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 1 கோடியில் ஒரு சிறந்த படம் தேட்டர்லையும் ஜெயிக்கிறது மாதிரி
டபுள் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி பண்ணலாம்னா கண்டென்ட் தான். ஓகே சார், நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, எனக்கு தியேட்டர்லாம் வேணாம் சார், நான் படம் பண்றேன், எனக்கு வந்து நட்டமாகக்கூடாது, நான் வந்து ஓடிடிக்கு கொடுக்குறேன், ஓடிடிக்கு நான் டேரக்டா படம் பண்ணி நான் அப்படியே கொடுத்துறேன்றது, அந்த தாட் எப்படி நீங்க பாக்குறீங்க? ஓடிடி இப்போ டேரெக்டாக வந்து எப்படின்னா ஓடிடியில் ஏன்னா ஓடிடிக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்பா ஒரு வாரத்துக்கு 10 பேர் தமிழ்நாட்டில் மட்டும் போட்டி போடுறான், இதுல நல்லா தமிழ்நாட்டில் மட்டும் அவன் என்ன பண்ணிட்டான், கையை கட்டிட்டு எப்பா தேட்டருக்கு போயிட்டு வான்னு வைக்கிறான். ஸோ டேரெக்டாக நான் படம் எடுத்து அதை என்னால் ஓடிடியில் பிச் பண்ணவே முடியாது. ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு லாஸ்ட் மந்த், ஸ்டீஃபன் ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவன் டேரெக்டாக வாங்கிட்டாங்க. எஸ். ஸோ அந்த அது காப் ஸ்டோரி நினைக்கிறேன், நல்லா இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி கண்டென்ட் இருந்துன்னா பாருங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். எஸ் எஸ். ஸோ ஓடிடிலையும் டைரெக்டாக வாங்குறாங்க, ஆனால் கண்டென்ட் ஷுட் பி எக்ஸ்ட்ராடினரி. அது கண்டென்ட் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதை பற்றியும் நம்ம அவங்க அதை பற்றி யோசிச்சு பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் ஓடிடியில் டைரெக்டாக வாங்குறது 10% தான். அதே மாதிரி சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அதிக சம்பளம் அதிகமாக வாங்குறது நடிகர்கள் தான் வாங்குறாங்க, அதுவும் அந்த மூத்த ஒரு முதன்மையான இருக்கக்கூடிய நடிகர்கள் வாங்குறாங்க அப்படின்னு. இதில் என்ன பிரச்சனைனா, அவங்க நடிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ் 4 பேர்த்துக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஓ, அப்போ அவங்க கொடுக்க மாட்டாங்களா, ப்ரொடக்ஷன் தான் கொடுக்கணுமா அப்படின்னு மாதிரி எனக்குள்ள இருந்தது. ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டராகவும் உங்களுக்கு அது எப்படி பார்க்க தோணும்? ஆமாம் என்னென்னா நீங்கள் சொல்கிறது, அவங்க ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு அவங்க மும்பைலேருந்து வருவாங்க. மும்பைலேருந்து ஃப்ளைட் போட்டு வர கூட்டு வரணும். அதுக்கப்புறம் இங்கே உள்ள காஸ்டியூமர் அவங்க எங்கேயா இருந்து கேரளாலேருந்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அசிஸ்டண்ட் இது வந்து அப்போ அவங்களோட சேலரி அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து இதை தடுக்கிறதுக்கு தான் இப்போ நான் ஒரே ஒரு என் ஃப்ரெண்டு சொன்னது தான், வருஷத்தில் 52 வாரம் இருக்குது. பெரிய ஸ்டார் படங்கள் 10 வாரம் தான். பெரிய ஸ்டார் படம் இல்லை, பெரிய ஸ்டார் எல்லாருமே ஒரு படம் தான், இல்லை மேபி சிலவங்க 2 படம் வருஷத்துக்கு பண்ணலாம். 2 படம் பண்ணாலும் 20 வாரம் தான் பெரிய இருக்கிற. இப்போ நம்ம சொல்கிற அந்த ஸ்டார்ஸுக்கு இது 32 வாரம், நம்மளை 32 வீக் புதுமுக நடிகர்களுக்கு. ஏன்னா நேற்று ஜெயிச்சவங்க அவங்க புதுசு தான். அது மாதிரி 32 வாரம் புதிய ஹீரோஸுக்கு இருக்குது, புதிய இயக்குநர்களுக்கு இருக்குது. அதில் 32 வாரம் பெரிய அமௌண்ட் தான். அதில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம், போராடினா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க இப்போ கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் புதுமுகங்களை வச்சுட்டு புதுசாக நம்ம பட்ஜெட்டுக்காக யாருமே தெரியாத ஆளுகளை வச்சு வருவாங்க, ஃப்ரெண்டு மியூசிக் டேரக்டராக இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்டு சினிமா இப்படியே ஷேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு 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 பயம் இருக்கும் இல்லையா, இப்போ ஆடியன்ஸ் எடுப்பாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் கண்டென்ட்ல கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கும், ரிலீஸ் போது ஒரு பயம் இருக்கு இல்லையா. இப்போ இந்த பயத்தை போக்குவதற்கான வழி என்னவா இருக்கும்? ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கண்டென்ட்டை நாங்கள் தூக்கி போட்டுருவோம். ஒரு படம் வருது, என்கிட்ட ஒருத்தர் வருவார், சார் இந்த படம் சூப்பர். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் சின்ன படங்கள் எதுவுமே இப்போ பழையபடி வியாபாரமும் இல்லை, தேட்டர்லேயே ஓடுறது இல்லை, புரிஞ்சுக்க. இல்லை சார் ஏன் படம் அப்படி இல்லைன்னு வைப்பாங்க. எல்லாரும் சொல்கிற வார்த்தை, நான் வந்து ஒரு பெஸ்ட் படம் ஓடாமல் இருந்துன்னு ரீசன் சொன்னாலும், இல்லை சார் நம்ம படம் அப்படி கிடையாது, காக்கைக்கும் தங்குஞ்சு நம்ம படம் அப்படி இல்லை சார். ஆனால் அந்த படத்தை பார்த்தா தான் நம்ம கையை கட்டிட்டு அப்படியே இருப்போம். எனக்கு தெரியும், இந்த படம் பார்த்த உடனே எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு எனக்கு 10 லட்சம் வியாபாரம் பண்ண முடியாது, தெரிஞ்சிடும். ஆனால் அவங்கள்ட்ட சொன்னால் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆமாம், அவங்க குழந்தைய தானே பார்ப்பாங்க. அப்போ படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ மேபி வேணால் முன்னாடிலாம் டிஸ்கஷன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த என்னது இந்த பிச் பண்ணுறதை வந்து கேட்டு பார்க்கலாம், இந்த கதையோட தன்மை எப்படி இருக்குது. இப்போ நான் கூட ஒரு கதை, என் கதையை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கதையை பார்க்கும்போதே நீங்கள் சொல்லி எனக்கு தம்பியா நீ அப்பவுமே சொல்லியிருக்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஐயோ இந்த திரைப்படத்தில் இது சரியில்லை, இவர் சரியில்லை, கேஸ்டிங் சரியில்லை. அப்போ அதை நான் கூட யோசிக்காம தானே பண்ணியிருக்கேன். ஸோ சினிமாவில் சில அனுபவங்கள் தேவை. அண்ட் இன்னொன்று நான் என்ன சொல்கிறோம்னா, பட்ட அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய வேல்யூ கொடுத்துச்சு. அதை நான் சிம்பிளாக சொல்லுவேன், ஆனால் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. நான் அந்த படத்தில் 1 கோடி ரூபா எனக்கு நஷ்டமாச்சு. 1 கோடி ரூபா நஷ்டம் தான், பிரச்சனையே இல்லை. ஆனால் அது எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், நாளைக்கு நான் 5 கோடி ரூபா எனக்கு இழப்பு தடுத்துச்சு. நான் இந்த படம் எனக்கு 1 கோடி கடவுள் கொடுத்துட்டாரு, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு வைங்களா, நான் அடுத்த படம் 5 கோடி கொண்டு போட்டிருப்பேன், இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்போ அந்த 5 கோடி நஷ்டமாயிருக்கு. ஏன்னா அந்த தவறை சரி பண்ணாமல் நான் அடுத்த கட்டம் போகக்கூடாது. ஸோ அந்த தவறுக்கு எனக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. இன்னும் கொஞ்சம் கூடுதல் படிப்பினையாக இந்த டிஸ்ட்ரிபியூஷனை கற்றுக்கிட்டேன். ஸோ நான் என்னோட அடையாளமாக, அடைமொழியாக நான் டைரக்டராக மட்டும்தான் இருக்க விருப்பப்படுறேன். அடுத்த முயற்சி கண்டிப்பாக டைரக்ஷன் தான். கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமா பார்க்குறவங்க ஆடியன்ஸை பொதுவாக 19 சொல்கிறது என்னன்னா, இது மலையாள படம் மாதிரி இல்லை, மலையாள படம் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமா, அவ்வளோ கம்மியான செலவில் அவ்வளோ எடுக்கிறாங்க, இங்கே காசு செலவு பண்ணிட்டு தேவையில்லாத படம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நானே சில இடங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன். அது ஏன் மலையாள சினிமான்ற போது அதுக்கு ஒரு வேல்யூவாகவும்
தமிழ் சினிமால அதே மாதிரி படம் கொடுத்து அதை பாக்குறதுக்கும் ஆள் இல்லாததும் என்ன பிரச்சனையா அது இருக்கு? தமிழர்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழர் மாதிரி மலையாள படம் மாசத்துக்கு ஒரு படத்தை சூப்பர்னு சொல்லிடுவாங்க. தெலுங்கு படம் கொண்டாடுவாங்க, அங்க கூட ஓடாது. கன்னடா படம் நம்ம கொண்டாட தவற மாட்டோம். ஆனா தமிழ் படம் இங்க வந்து கொண்டாட என்னன்னா தமிழ்ல வந்து கொஞ்சம் அந்த கிரிட்டிக்ஸ் ஜாஸ்தி. நம்ம வந்து படம் பார்க்கறதுல வந்து ஒருத்தர் தான், இது 99 பேர் கிரிட்டிக்ஸ் தான். அந்த படத்தை பார்த்த உடனே அவங்க சொல்லிடுவாங்க இது அந்த படம், இது அந்த படம்னு. அது தமிழ்ல அது வந்து ஜாஸ்தியா அதை யூஸ் பண்றாங்க. அதுதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனை. அதை தமிழ் ரசிகர்கள் இங்க கொண்டாட தவறிய படங்கள் நீங்க சொல்றபடி நிறைய இருக்கு. அந்த திரைப்படங்கள் ஆனா சரியான நேரமா இருக்கலாம், இல்ல சில சில ரிலீஸோட அடக்குமுறையா இருக்கலாம். இந்த அதை நம்ம கொண்டாட ஆனா ஒரு படம் ஒருத்தருக்கு இப்போ ஹேராம்னு ஒரு படம் கமல் சார் தோத்துருச்சு. ஆனா அவர் கண்டினியூஸா பண்ணிட்டு தான் இருப்பார். அது தோல்வியை நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிட்டோம், அல்ல அந்த தோல்வியில நம்ம நிக்காம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த முயற்சி பண்றவங்களுக்கு என்னைக்குமே தோல்வி கிடையாது. கண்டிப்பா. இப்போ தியேட்டர்ல நான் பார்த்தேன். நான் நிறைய இப்போ முன்னெல்லாம் பப்ளிக் ஒப்பீனியன் நானே இப்போ எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் ஜென்யூனா சொல்லுவாங்க. சில பேர் இப்போ ரீசென்ட் டைம்ல நான் கவனிக்கிறது என்னன்னா, நம்ம முகம் அதிகமா தெரியணும்னா பாசிட்டிவ் சொன்னா நம்ம முகத்தை போட மாட்டாங்க. நெகட்டிவ் கிழிச்சாதான் நம்ம முகத்தை போடணுன்றதுக்காக வர ஆடியன்ஸை வந்து வேணும்னே நெகட்டிவா சொல்றதாகவும், படம் பார்க்குறவங்களே படமை என்ஜாய் பண்ணாம ஒரு கிரிட்டிக்கா ஒரு ரிவ்யூவரா பார்க்குற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை எப்படி பார்க்கணும்? ஒரு கிரியேட்டரை பொறுத்த வரைக்கும், இது ஒரு கிரியேட்டரா சொல்றேன், ஆடியன்ஸ் ரெண்டாவது சொல்றேன். கிரியேட்டரை பொறுத்த வரைக்கும் அது எதுவும் பாதிக்காது. இப்போ மணிரத்னம் சார்கிட்ட போய் பொன்னியின் செல்வன் நல்லா இல்லைன்னு சொன்னா, என் படம் எடுத்து முடிக்கிறது தான் அவரோட வெற்றி. ஒரு சினிமால எப்பவுமே வெற்றிங்கிறது எடுத்து முடிச்சாலே போதும். அதை ஏத்துக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து ஒரு படிப்பினை கிடைச்சிருக்கும். ஆனா ஏத்துக்கிறது வேற. இப்போ ஒரு ரசிகரா பார்க்குறான், ஒரு ரசிகர் இதை பார்க்குறான் ஒரு டிவியில், இந்த படம் சரியில்லை, ஹீரோவாடா அவன் மூஞ்சியை பாருடா, அது பண்ணுவான், இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அதையும் மக்கள் கடந்து வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்னபடி கிளியராக சொல்லிட்டீங்க, டிவியில் அவங்களோட முகம் தெரியறதுக்காக சிலவங்க பேசுகிறாங்க. இப்போ அதை யாருமே எதுவும் ஏற்றுக்கிறது கிடையாது. நல்ல படம்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி எந்த நெகட்டிவை தாண்டி அந்த படம் வெற்றி தான். கண்டிப்பா. நான் அதே மாதிரி இதுவும் நான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு இந்த இடத்துல. நான் ஒரு பப்ளிக் பைட் பார்த்துட்டு இருக்கேன், ரிவ்யூ பார்ப்பேன் எப்படி இருக்கு அப்படின்னு. அதில் ஒவ்வொருத்தங்க பாசிட்டிவ் சொல்றாங்க, நிறைய பேர் நெகட்டிவா சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா நல்ல படத்தை இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா அப்புறம் தெரியுது அது முன்னாடி போன வாரத்துக்கு வந்த ஒரு படத்தோட ரிவ்யூவை நம்ம முதல்ல போடணுருக்க இந்த படத்துக்கு டைட்டில் போட்டு இந்த படத்துக்கு போட்டுட்டாங்க. ஸோ அப்போ இதுல வந்து உண்மைத்தன்மை இல்லை அப்படின்றது தெரியுது. சினிமாவில் இப்போ கிரியேட்டர்ஸ்னு ஒன்று இருக்காங்க, அதை தாண்டி இப்போ இந்த ரிவ்யூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 10 டைரக்டர் இருந்தாங்கன்னா 1000 ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க. உண்மை 1000 ரிவ்யூஸ். அதாவது யாரோ ஒருத்தர் ஹிட் ஆயிட்டாரு, அவரோட பேச்சுக்காக ஹிட் ஆயிட்டாரு, அதே மாதிரி காப்பி அடிச்சுட்டு ஒரு 1000 பேர் இருக்காங்க. இப்போ இந்த ரிவ்யூவர்ஸ் யாரும் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இப்போ இந்த சினிமாவோட வளர்ச்சியும் இந்த யூடியூபர்ஸ் அண்ட் ரிவ்யூவர் எப்படி சொல்றேன்னா, போன வருஷம் வந்து ஒரு 100 புதுசா தயாரிச்சாங்க, 100 படம் ப்ரொடியூசருக்கு லாஸ், 100 கோடி லாஸ். ஆனா அதே வருடத்தில் யூடியூபர் ஒரு 10,000 யூடியூபர் 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. ஆமா ஆமா, அதுதான் சொல்லணும்னு கேட்கணும்னு வந்தேன். ஆமா ஆமா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா இங்க திரைப்பட டைரக்டர் ப்ரொடியூசர் நஷ்டம். ஆமா. ஸோ அப்போ மக்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்போ டிராமா பார்த்துட்டு இருக்கும்போது நான் புலம்புல தேட்டர் வந்துருச்சுன்னு, டிவி வந்தோடனே தேட்டர் புலம்பணும், டிவியை தாண்டி போயாச்சு. இப்போ டிவி யாரும் பார்க்கறது இல்லை, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு சின்ன திரைன்னு. இப்போ ஓடிடின்னு ஒரு ஓடிடி இருந்தாலும் சினிமா இருக்கும். இப்போ இந்த யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க, இவங்களையும் தாண்டி சினிமா ஓடிட்டே தான் இருக்கும். ஆனால் என்ன, அந்த வருமானங்கிறது கிடைக்க வேண்டியது கிடைக்குது. வீண் முயற்சிகளுக்கு கண்டிப்பாக பாராட்ட தட்டி கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தர், நான் ஓப்பனாகவே சொல்கிற முதல், தேவையில்லாமல் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்துருவாங்க, அவங்களுக்கு அது படைப்புன்னு இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து மக்கள் கரெக்டாக வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா அது அந்த மாதிரி வீண் முயற்சிகள் படங்கள் ஐயோ சாரி இப்போ மக்கள் அதை வந்து கிளியரா அவங்க இப்போ முன்னாடி மாதிரி பண்றது கிடையாது. இப்போ ஈஸியா ஆகும்னா எல்லாருக்கும் சினிமா ஆசை வரும். அது இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, ஓடுறது இல்லை. எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி ஒரு ஷையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மணி சார் வந்து டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சார். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கமல் சார் நடிக்க ஆரம்பிச்சார், ஹிட்டும் கொடுக்க ஆரம்பிச்சார். ஆனா கமல் சார் நடிச்சு மணி சார் டைரக்ட் பண்ண தக் லைஃபுக்கு இப்போ பட்டிங்கா இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு ப்ரொமோட் பண்ணாங்க. என்னடா அது அப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸோட முக்கியத்துவம் அதிகமாகுதோ, பெரிய ஸ்டாரா இருந்தாலும் பெரிய டைரக்டரா இருந்தாலும் அப்படின்னு தோணுது. அப்படியா? அதே கேள்வி எனக்கும் இருந்துச்சு. அது
உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டரோட பாயிண்ட் ஆஃப் எப்படி இருக்கு? டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் ஆஃப் சொன்னோம்னா அது ஒரு புது விதமான வியாபார யுக்தி. முன்னாடி போஸ்டர் அடிக்கணும், அப்புறம் பேனர் வச்சாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து இன்ஃப்ளூயன்சர் அவங்களுக்கு ஏன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனில் நாங்கள் வந்து ப்ரொமோஷனுக்காக நாங்கள் ரிலீஸ் எக்ஸ்பென்சஸ் போடும்போதே போஸ்டர், பேனர், இன்ஃப்ளூயன்சர், டிஜிட்டல். இப்போ டிஜிட்டலில் தான் இப்போ போஸ்டர் செலவு வந்து முன்னாடி 5 லட்சம் பண்ணாங்கன்னா இப்போ 1 லட்சம் தான் போஸ்டருக்கு செலவு பண்ணுறாங்க. ஆனால் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் டிஜிட்டலுக்கும் 5 லட்சம் டு 10 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அவங்களோட விளம்பர யுக்தியில் அது மாடிஃபை ஆயிருக்கு இப்போ. பட் அது எல்லா படத்துக்கும் கிடையாது. படம் நல்லா இருந்தா மட்டும்தான். ஆமா, நான் ஒரு இடையில ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, எல்லாரும் இன்ஸ்டாகிராம் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. போய் பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட்ல கழுவி ஊத்துறாங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. 5 கோடி சம்பாதிச்சிட்டாங்க. ஆமா, ஆனா அவங்க சம்பாதிச்சுட்டாங்க, ஏமாந்ததும் மக்கள். புரியுது. இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு அடடா இவரை போய் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சது. எனக்கு உங்களை 2-3 வருஷமா தெரியும், எப்படி பழகிறவர் எப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு. நீங்க அந்த சுத்தி நாராயணன் அவங்களோட வீடியோ லீக் ஆன போது அதுக்கான காரணம் ஆப்போசிட்ல இருந்து பேசினது நீங்க தான் உங்களுடைய போட்டோ போட்டு இந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களை கான்ட்ரவர்சி இழுத்து போட்டாங்க. அது ஏன் அந்த கான்ட்ரவர்சில மாட்டீங்க? அது எனக்கு ஒன்று மறந்துடுச்சு. இப்போ எல்லாரும் மறந்துட்டாங்க, அதை மறந்துருப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு தான் டெய்லி ஒரு புது நியூஸ் வருங்களா. ஆனால் எனக்கு அது பெரிய காமெடியாக இருந்தது என்னென்னா, நீங்கள் சொன்னபடி எனக்கு இந்த நான் ஒரு குடும்பம், என் மனைவி, குழந்தைன்னு சந்தோஷமாக இருக்கக்கூடியவன். பெண் குழந்தை. எனக்கு என் லைஃப் என் ஒய்ஃபுக்கே தெரியும். இந்த வீடியோ வந்து என் பொண்ணு தான் எனக்கு அனுப்பிவிட்றாப்பா, சம்திங் இஸ் ஹேப்பனிங் அபவுட் யூ ஒன்று சார். நான் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஒய்ஃபெல்லாம் அதை கண்டுக்கவே மாட்டேன், எனக்கு தெரியும் என்னை பற்றி. பொண்ணு அனுப்புனோன்னே எனக்கு உடனடியாக என்னோட பிஆர்ஓட்ட பேசினேன். சார் இப்படி இருக்குது சார், என்ன பண்ண சார், நான் ஒரு இது பண்ணட்டுமா? நான் அவர் சொன்னார், சார் இதெல்லாம் சும்மா சார், சின்ன பசங்க சார், அவங்களுக்கு அந்த யூடியூப்ல வியூ ஏறணும் அதுக்காக பண்ணிட்டு இருப்பாங்க, கான்ட்ரவர்சிக்காக ஒருத்தரோட வாழ்க்கையை. ஆனால் அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோலாம் பார்த்தே கிடையாது. அந்த குரல் வந்து என்னென்னு பார்க்கும்போது நான் கேஷுவலாக இப்போ பஸ்னா அடே மச்சான் சொல்கிறா அப்படி இப்படின்னு ஒரு வரும். அன்னைக்கு வந்த அந்த அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் சரி ஒரு மேடை இருக்குது, மைக் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஒரு வாய்ஸை உருட்டுனேன். அந்த வாய்ஸ் கூட சேர்ந்துச்சு. ஆனால் அதை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அப்படி அவன் என்னை வச்சு ஒரு 10 சேனல் 10-15 சேனல் அதை வந்து பயங்கரமாக இது பண்ணாங்க. அந்த குரல் உருட்டுறதுக்கு கிடைச்ச இது. ஆனா இப்போ நீங்க இல்லைன்றது தெரியும், உங்க ஃபேமிலி அதை பார்த்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் பத்தி இப்படி சொல்றாங்களேன்னு உங்க மனைவி எந்த அளவுக்கு ஃபீல் கண்டுக்கவே இல்லை. 100ல் 1000% தெரியும். அதனால ஏதாவது திரும்பி கூட பார்க்கல. ஓகே. நான் மட்டும்தான் எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி அங்கிருந்தெல்லாம் பசங்க அனுப்பிடுறான். டே மச்சான் என்னடான்னு சத்தியமா தெரியாது. ஓகே. நான் அனுமோகன் சாரை வந்து டைரக்டர் அனுமோகன் சார் காமெடி அவர் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது அவரோட பேருக்கான காரணம் கேட்கும்போது என்ன சார் அனுமோகன் இருக்கு, அனு யாருது அப்படின்னும் போது அனுன்றது என்னுடைய ஒய்ஃபோட பேரு, எனக்கு ஒய்ஃப் மேல நான் ரொம்ப பாசமா இருக்கேன், நன்றி கடனா இருக்கேன், அதனால அவங்க பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சிலாகிச்சேன். நான் இப்படி மனிதர்கள் இருக்காங்களேன்னு. உங்க பேருக்கு முன்னாடி சிவானின்னு இருக்கு, அது பேருக்கான காரணம் செந்தில்குமார் இயக்கம். செந்தில்குமார்னா சரி தெரிஞ்சு ஏதோ காமனா இருக்கேன்னு சொல்லும்போது தான் என் நண்பன் சொன்னதுதான் சரி சிவானி செந்தில். அதான் சிவானின்றது எங்க அம்மா பேர், அது என் பொண்ணு கூட்டிருந்தேன். அதனால சிவானி எங்க அம்மா, என் பொண்ணு பேர் சிவானி செந்தில். ஓ அம்மாவோட பேர் வச்சிருக்கீங்க. சூப்பர், நிஜமாவே சூப்பர். நான் உங்களுடைய டேக் டைவர்ஸ் அந்த ஆடியோ லான்ச் நான் அந்த ப்ரெஸ் மீட்ஸ்லாம் பார்த்தேன். நான் இந்த படம் பண்றதுக்கு காரணம் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி. இந்த பொதுவாக நம்ம சினிமாவில் எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே மனைவியோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அவங்களோட இதனாலதான் வெற்றி பெறுவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா? 100க்கு 100 அவ தான் சப்போர்ட். ஏன்னா அதுல என்ன ஒரு பெரிய சிரிப்பான விஷயம் என்னன்னா, சினிமா அவளுக்கு பிடிக்காது என் ஒய்ஃபுக்கு. சினிமா நீ போகாத, ஐடியில் ஜாலியாக இருப்பேன். ஏன்னா நான் ஒரு 13-14 வருஷம் அவங்க கூட ஐடியில் அப்படி ஒரு ஹாப்பியான லைஃப். எங்கே வேணாலும் கிளம்பிடுவோம், அங்கே போ இங்கே போ டெல்லி போ அப்படின்னு. இந்த சினிமா வந்து ரொம்ப மெயினாக டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. பணம் ரெண்டாவது, ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதையெல்லாம் தாண்டிட்டு இப்போ வந்து இப்போ நான் அவங்கள பொறுத்தவரைக்கும் நான் ஜெயிச்சிட்டேன். மக்களை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் ஒரு அறிமுகம் பெறாவட்டிலும் பணமாக இல்லாட்டும் அவங்கள பொறுத்தவரைக்கும் நான் ஜெயிச்சுட்டேன். அந்த நம்பிக்கை எனக்கு, அவங்களோட நம்பிக்கை இன்னும் 2-3 வருஷத்தில் மக்களுக்கும் சேரும். எப்போவுமே அப்படி தான் ஒரு உண்மை. இப்போ நான் ஜெயிச்சவன் தான் நினைப்பேன், நான் தோத்தவன் நினைக்கவே மாட்டேன். இப்போ என் ஒய்ஃப் சொல்கிறா நீ ஜெயிச்சிட்டேன்னு, அது மக்களுக்கு சேரக்கு ஒரு 2-3 வருஷம் ஆகும். உண்மை வெளியே வர்றதுக்கு 2-3 வருஷம். அது வரைக்கும் நான் போராடிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக.